Taste the Daily. மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத அதிமுக ஆட்சியாளர்களை கண்டித்து வரும் 20ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவிப்பு. கீழடியில் அகழாய்வு பணியை முதலில் அறிமுகப்படுத்தியதே அதிமுக பொதுச் செயலாளர்தான். உண்மையை மறைத்து வாய்க்கிழிய கத்தும் திமுக கொத்தடிமைகளுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் கண்டனம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகள் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளை சீர்படுத்தாத விடிய அரசின் காஞ்சிபுரம் மாநகராட்சியை கண்டித்து காஞ்சிபுரம் மாநகர கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் முன்னிலையிலும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான தொண்டர்கள் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். மக்களின் வாழ்வாதாரம், மக்களின் வாழ்வாதாரம் காக்கவே போராட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 14 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை நடந்த ரவுடி போக்சோ வழக்கில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மனநலம் குன்றிய இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய சிறுமியின் பெரியப்பா மீது வழக்கு பதிவு. பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவது தமிழகம் முழுவதும் தொடர்கதையாகும் நிலையில் பொம்மை முதல்வர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். நீலகிரி மாவட்டம் உதகையில் மகளின் 11 வயது தோழிக்கு அவர் கண் முன்னே பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 20 வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த 50 வயது காமுகன் உட்பட 2 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களும் கொலைகளும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உடலில் பல இடங்களில் காயங்களுடன் பெண் சடலமாக மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் கொலை என்ற நிலை மாறி தற்போது அடுத்தடுத்து கொலை நடைபெறுவதால் இதுதான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் லட்சணமா முதல்வரே என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மது அருந்த பணம் தர மறுத்த தாயை அடித்தே கொலை செய்த மகன். மது என்ற அரக்கனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் கொலைகள் அரங்கேறி வரும் நிலையில் கொலையாளிகளை பிடிப்பதில் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீசார் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அடித்து கொலை செய்யப்பட்ட 4 வயது பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு கடலூரில் சுற்றி வந்த தாயை கைது செய்த போலீசார். ஜீவா என்பவர் தனது 4 வயது பெண் குழந்தையை அடித்துக் கொன்றதாக தாய் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை. திண்டுக்கல்லில் 2 தினங்களுக்கு முன்பு சாக்குப்பையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அட்டை பெட்டிக்குள் மற்றொரு ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருக்கையில் ஸ்டாலினோ எதுவும் தெரியாமல் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக கூறுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2500 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் குறைந்துவிட்டதாக கூற ஸ்டாலினுக்கும் விடிய அரசின் ஏவல் துறைக்கும் வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி.
சென்னை மாநகரம் முழுவதும் மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்க 2016ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா தொடங்கி வைத்த இலவச குடிநீர் திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முடக்கிவிட்டு தற்போது மெரினா கடற்கரையில் இலவச குடிநீர் திறந்து வைப்பதாக ஸ்டிக்கர் ஒட்டும் ஸ்டாலின். மற்றவர் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடலா என சென்னை மக்கள் விமர்சனம். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்காமல் அலட்சியப்படுத்தும் விடியாதிமுக அரசுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. முதல்வருடனான சந்திப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த மக்கள் கோரிக்கை மனுக்களை மகாமக குளத்தில் வீசி எறிந்து ஸ்டாலினுக்கு எதிராக முழக்கம். தேங்காய் கொப்பரை தட்டுப்பாடு மற்றும் பூச்சி தாக்குதலால் தேங்காய் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையிலும் கைவிரித்த ஸ்டாலின் அரசு. தேங்காய் எண்ணெய் விலை லிட்டருக்கு 410 உயர்ந்துள்ள நிலையில் ரேஷன் கடைகளில் இலவச தேங்காய் எண்ணெய் வழங்குவோம் என்ற ஸ்டாலினின் வாக்குறுதி வழக்கம் போல காற்றில் கரைந்து விட்டதாக மக்கள் ஆதங்கம். சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களை மீண்டும் அனுமதிக்க மறுத்த தலைமை ஆசிரியருக்கு எதிராக புகார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்து விட்டதாக கூறுவது வெற்று முழக்கம் என்பதற்கு சேலம் பள்ளியே சாட்சி என மக்கள் விமர்சனம். சென்னையில் அண்ணாநகர் வேளச்சேரியில் செயல்பட்டு வரும் சீஷெல் உணவகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. நடிகர் ஆர்யாவிற்கு சொந்தமான உணவகம் என கூறப்பட்ட நிலையில் ஆர்யா மறுப்பு. பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை ஜூலை 2ஆம் தேதிக்குள் அகற்றுவதை தமிழக அரசு முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாலையின் நடுவில் அமைந்துள்ள தடுப்புகளில் கொடி கம்பங்களை நடக்கூடாது என்றும் ஜூலை 2ஆம் தேதிக்குள் கொடி கம்பங்களை அகற்றாவிட்டால் ஆட்சியாளர்கள் நேரில் ஆஜராக நேரிடும் என எச்சரிக்கை. திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணிகளை முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்களின் குழுவை நியமிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு. பக்தர்கள் நிம்மதி தேடி கோயிலுக்கு வருகின்றனர், ஆனால் அங்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்தடுத்து 4 இடங்களில் வழிப்பறி சம்பவங்கள் அரங்கேறியதால் பொதுமக்கள் அச்சம். பாதுகாப்பாக தனது பரிபாலங்களுடன் ரோட் ஷோ சென்று விளம்பரம் தரும் ஸ்டாலின் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாதது ஏன் என கேள்வி. சென்னை விமான நிலையம் அருகே தரையிறங்கும் விமானங்களின் மீது தொடர்ச்சியாக லேசர் லைட் அடிக்கப்பட்டு வருவதால் விமானங்கள் விபத்துக்குள்ளாகும் அபாயம். கடந்த 2 வாரங்களில் விமானங்களின் மீது 3 முறை லேசர் ஒளி அளிக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 74,000 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 9,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் நகை பிரியர்கள் கவலை. டெல்லி, பெங்களூரு, அகமதாபாத் ஆகிய 3 நகரங்களில் இருந்து துபாய், லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு செல்லவிருந்த ஏர் இந்தியாவின் 9 சர்வதேச விமானங்கள் ரத்து. தொழில்நுட்ப கோளாறால் விமான சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாற்று விமானங்கள் மூலம் பொதுமக்கள் பயணத்துக்கு ஏற்பாடு. மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் துணை மின் நிலையத்தில் தீ வைத்ததால் பரபரப்பு. வெள்ளிக்கிழமை முதல் மின்சாரம் இல்லாததால் மக்கள் ஆத்திரம். मी काय म्हणतो तुमची फेस 2 मधली जर असेल. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் செல்லும் பயணம் வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மோசமான வானிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறால் பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ஒத்திவைப்பு. ஈரான் தலைவர் அயோதுல்லா அலி காமனி நிபந்தனையின்றி சரணடைய வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக மிரட்டல். இஸ்ரேல் அதிபர் வேண்டுகோளை ஏற்று ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். இஸ்ரேல் ஈரான் மோதலால் ஈரானின் தெஹ்ரானில் இருந்து கூட்டமாக வெளியேறும் மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். தாக்குதலால் ஈரானில் 224 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். பெர்லின் ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா அதிர்ச்சி தோல்வி. ரஷ்யாவின் சாம்சோனோவா அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.